வணக்கம். இன்று நமது சுபாஷ் சந்திர போஸாக மறுபிறவி எடுத்தவர் என்று வங்க மக்களால் நம்பப்படும் ஒரு இளம் சிங்கத்தை பற்றி பார்ப்போம். நமது இந்திய சுதந்திர வேள்வியில் மிக இளம் வயதிலேயே தூக்கிலிடப்பட்ட வீரன் குடிராம் போஸ். இந்த சுதந்திர போராளி டிசம்பர் 3, 1899 வங்காளத்தில் மொஹோபானி கிராமத்தில் பிறந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான இந்திய சுதந்திர இயக்கத்தில் மிகச் சிறிய வயதிலிருந்தே தீவிரமாக ஈடுபட்டவர். ஸ்ரீ அரவிந்தோ மற்றும் சகோதரி நிவேதிதா போன்ற நபர்களால் ஈர்க்கப்பட்ட அவர் புரட்சிகர குழுக்களில் சேர்ந்தார். 18 வயது இளைஞனாகிருந்த போதும் அதிகாரிகளை குறிவைத்து வெடிகுண்டுகளை வெடிக்க செய்வதில் பயிற்சி எடுத்து தேர்ந்த இவர் 1908ஆம் ஆண்டு இந்திய விடுதலை வீரர்களுக்கு எதிரான கடுமையான தண்டனைகளுக்கு பெயர் பெற்ற பிரிட்டிஷ் நீதிபதியான மேஜிஸ்ட்ரேட் டக்ளஸ் கிங்ஸ்போர்டை படுகொலை செய்ய தன் நண்பருடன் முயன்றார். கிங்ஸ்போர்ட் இருப்பதாக அவர்கள் நம்பிய ஒரு வண்டியில் அவர்கள் ஒரு குண்டை வீசினர். ஆனால் அதில் பிரிங்கில் கென்னடியின் மனைவி மற்றும் மகள் பிரிங்கில் பலியானார்கள். சம்பவத்திற்கு பிறகு குடிராம் போஸ் கைது செய்யப்பட்டு கொலைகளுக்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது அவர், தண்டனையை சீக்கிரம் நிறைவேற்றுங்கள், நான் மீண்டும் பிறந்து வெள்ளையர்களை ஒழிக்க வேண்டும் என்று முழங்கினார். இந்த வீரவாலிபன்தான் சுபாஷ் சந்திர போஸாக பிறந்து தன் கடைசி ஆசையை நிறைவேற்றிக் கொண்டார் என்று வங்காளத்தில் பல பேர் நம்புகிறார்கள். ஆகஸ்ட் 11, 1908 அன்று தனது 18 வயதில் தூக்கிலிடப்பட்ட அவர் இந்திய சுதந்திர இயக்கத்துக்காக இன்னுயிர் ஈந்தவர்களுள் வயதில் குறைந்தவர். இந்த வீரன் தூக்கு மேடைக்கு மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் நடந்து சென்றதாக பதியப்பட்டுள்ளது. இந்திய சரித்திரம் இது போன்ற பல சிங்கங்களை இலேசாக மறந்து போனது. இந்த நேரத்தில் வள்ளுவரின் வாக்கு நினைவுக்கு வருகிறது. இழைத்தது ஈகவாமைச் சாவாரை யாரே பிழைத்தது ஒருக்கிற்பவர். சபதம் செய்தவாறு களத்தில் சாவதற்கு துணிந்த வீரனை யாராவது இழித்து பேச முடியுமா? முடியவே முடியாது. உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.